ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே நேந்திரன் சிப்ஸ் வாங்கி கொடுப்போம், அதுவும் தேங்காய் எண்ணெயில் போட்டது வாங்கி கொடுப்போம். அது ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆனால் அது திரும்ப திரும்ப அவங்க ஒரே ஆயிலில் கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் 20 லிட்டருக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு அந்த இது காலி ஆகிறதுக்கு எப்படியும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ அந்த ஆயில் ரீஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் அதன் மூலமாக சாப்பிட்றதுனால அது நமக்கு ஹெல்த்தி கிடையாது. பட் அது ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி நேந்திரம் காய் கடைகளில் கிடைக்கும். மொத்தமாக பழக்கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஊத்தம் போடுறதுக்கு முன்னாடி, அதை பழுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க கொடுத்துடுவாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 காய் வாங்கியிருக்கேங்க. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். இது எப்படி உரிக்கணும் அப்படின்னாக்க, லைட்டாக இந்த 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஒரு கோடு போடணும். நல்லா ஆழமாக போட்டிங்கன்னா பழமும் 2ஆக பிஞ்சிட்டு போயிடும். ஸோ லைட்டாக அப்படி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விரலை வச்சு 2 கை ஒரு கைட்டு பிடிச்சிட்டு தான் என்னால் செய்ய முடியும். இப்படி கழட்டி இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். எடுக்கும்போது இந்த மாதிரி கலண்டு வந்துடும். லைட்டாக இதில் தோல் இருக்கிற பகுதி தான் இப்படி வச்ச உடனே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம செய்யும்போது இதை லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். வாஷ் பண்ணிவிட்டு செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம ஆயிலெலாம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். சரிங்களா, இதை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். நான் இது பாதி இது உங்களுக்கு நான் எடுத்ததுக்கப்புறம் தான் சரி இதையும் நம்ம மக்களுக்கு சொல்லலாமே. ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் பிகினஸாக இருந்துட்டு எப்படி செய்யணும் தெரியாமல் இருப்பீங்க. இது இவ்வளோ ஈஸியான வேலையாக தெரிஞ்சிருந்தா நானே பண்ணியிருப்பேனே அப்படின்னு கூட தெரியும். இது எடுக்கிறது மட்டும்தாங்க வேலை. அதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலனா நம்ம நிறைய தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்ற வேணால. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சீவுறது இந்த இது செய்வோம் தெரியுமா, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப மெல்லிசாக செய்வோம்ல, அந்த மாதிரி இதை செய்யக்கூடாது. கொஞ்சம் குண்டாக இருக்கணும். ஸோ அந்த சீவிர பகுதியை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது இந்த தோசை கரண்டி இருக்குல்ல, அதை அதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேப்பு பெருசாகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ரொம்ப கவனமாக பண்ணணும். எண்ணெயில் பண்ணுறப்ப டக்குன்னு கை வலியே அதுக்குள்ளே விழுந்து எண்ணெய் கொட்டி அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பேப்பரில் நல்லா சீவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, டைரெக்டாகவே ரொம்ப கவனமாக தூரமாக வச்சுட்டு கொஞ்சம் வெக்கப்படும் அப்படியே எண்ணெயிலேயே சீவி விட்டுருவேன். அது வெந்துட்டு இருக்கும்போது அது எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால. ஓகே, நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கட்டையில் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே இருங்க, இந்த மாதிரி இப்படி சீவி போட்டுட்டு மொத்தமாக அப்புறம் ஒன்றா உதிரியாக போட்டு வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே எண்ணெயில் சீவ ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கொஞ்சோண்டு மட்டும் ஒரு காப்பழம் நான் டைரெக்டாக தான் எண்ணெயில் போட போகிறேன். வாங்க நம்ம தேங்காய் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் கக்கிற மாதிரியே போட்டு வச்சுக்கணும். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த வாழைக்காவை அதில் சீவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இந்த உப்பு தண்ணியை அந்த எண்ணெய்க்குள்ளேயே ஊற்றணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி டைரெக்டாகவே செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சின்ன பழமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிராஸாக அப்படி போட்டிங்க அப்படின்னா பெரிய காய் மாதிரி தெரிய ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மெதுவாக செய்கிறேன். இல்லைன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக கடை ஒரு 2 பழமாவது. நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு பழம் மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே வச்சு போடுங்க. ஆவி உங்களால் தாங்க முடியலை அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி உப்பு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா உப்பு கைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறதுல 1 ஸ்பூன் மட்டும் தள்ளி நின்றுட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான்.
இந்த உப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால இப்படி நல்லா பொங்கி வரும். ஹையில் தான் வச்சு செய்கிற பொங்கி வரும். அதனால் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுட்டு எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நிறைய எண்ணெய் மேலே வரைக்கும் மற்ற பலகாரம்லாம் செய்கிற மாதிரி மேலே வரைக்கும் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் செஞ்சுட்டிங்கன்னா இது போட்ட உடனே அப்படி பொங்கி அவ்வளோ அடுப்பு வழியாக வழிஞ்சிரும். அது இரும்பு கடாய் வரையும். அதனால் வந்து கவனமாக செய்யணுங்க. போட்ட உடனே இப்படி தான் நிறையா இருக்கும். நம்ம அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நுரையெல்லாம் அடங்கி வெறும் எண்ணெய் மட்டும் ஆகும்போது நம்ம எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி ஆனதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு வாழைக்காவா தான் போட்டு எடுக்கிறேன். நம்ம இப்போ பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால 2 வாழைக்காய் பொரிச்சிருக்கேன். இன்னும் நமக்கு இருக்கு. எவ்வளோ நுரை இருந்தது. இப்போ கொஞ்சம் சிப்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இனி பார்த்தீங்கன்னா நல்ல சிப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எல்லோ கலர் இருக்கும்போதே எடுத்துடணும். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிவக்கும். அந்த சிவக்கிற மாதிரி எடுத்தோம்னா கடையில் உள்ள மாதிரி இருக்காது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் மொறுமொறுன்னு. ஆனால் கடையில் உள்ள மாதிரி வரலையே அப்படின்னு தோணிடும்ல, அதுக்காக சொல்கிறேன். பாருங்க குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா. இந்த நுரை ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஒரு டார்க் எல்லோ கலர், கடையில் வாங்குற ஒரு டார்க் எல்லோ கலர் வந்துடும். இப்போ லைட் எல்லோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும். ஆனோன்னு நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுக்கும்போது வீடியோ காமிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கைட்டு வீடியோ எடுத்துட்டு இதை எடுக்க சிரமமாக இருக்குது. ஓரளவு நல்லா வச்சிச்சு பார்த்தீங்களா. சுத்தமாக நிறைய இல்லாமல் எடுக்கக்கூடாது. இதை ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இதை வச்சு எடுத்து இதில் போட்டுட்டு அப்படியே எண்ணெய்க்கு நேராகவே வச்சு இப்படி 2-3 தடவை ஆட்டுனீங்கன்னா போதும். எண்ணெய் ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆயிரும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதில் இருக்காது. மற்ற பலகாரம் மாதிரி இது எண்ணெய்லாம் குடிக்கவே குடிக்காது. அப்படியே நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு 4-5 தடவை அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் தான் செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு சிப்ஸ் இருக்குதுன்னு. 700 இருக்குதா. நாங்க ஒரு 100 சாப்பிட்டுருப்போம். ஒரு 800 கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த பாத்திரம் ஒரு 100 கழிச்சாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் இருக்குது அப்படிங்கிறது 5க்கு. இன்னும் 5 போடும்போது அதே மாதிரி ஒரு 700 வரும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நெருக்கி 1.5 கிலோ, 1 கிலோன்னு கணக்கு வச்சா கூட என்ன ரேட்டு உங்க ஊர்ல அப்படிங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. நான் பழம் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஒரு பழம் 15 ரூபாய்னா பெரிய பழம் நல்ல ஹெல்த்தியான பழங்கிறதுனால 15 ரூபான்னு வாங்கினேன். 10 பழம் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பாருங்க 1.5 கிலோ இருக்கு. நம்ம 1 கிலோன்னு கணக்கு வச்சா கூட உங்க ஊர்ல என்ன ரேட்டுன்னு பாத்துக்கோங்க, எவ்வளவு லாபம் இருக்குது. அப்ப இதை நம்ம வீட்லயே செய்யும் போது ஹெல்த்தியா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நல்ல ஒரு லாபம் இருந்த மாதிரியும் ஆச்சு இல்லையா. சோ இதை செஞ்சு வச்சோம்னா 1 வீக்குக்கு நம்ம வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சோ இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் நம்மளோட சேனல்ல இருக்குது, நிறையவே இருக்குது. சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.